நீங்க எப்போதாவது நாளையிலிருந்து நான் முழுக்க சேஞ்ச் ஆகணும், எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஃபிக்ஸ் பண்ணணும், ருட்டீன், ஹேபிட்ஸ், ஹெல்த், ஸ்டடீஸ், மைண்ட் செட் எல்லாமே ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுவீங்க. ஆனா 2 நாள்லயே அது பிரேக் ஆகிடும். அப்போ மீண்டும் என்னால முடியலன்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு ஹானஸ்ட் ட்ரூத் சொல்லட்டா? உங்க ப்ராப்ளம் எஃபர்ட் இல்ல, அப்ரோச் தான். எல்லாத்தையும் ஒரே நேரத்துல ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்றது தான் உங்க ப்ராக்ரஸ் ஸ்லோ பண்ணுது. நம்ம பிரெயினுக்கு சடனா பெரிய சேஞ்ச் ஹேண்டில் பண்ண முடியாது. அது ஓவர்லோட் ஆகிடும். அப்புறம் நாம ஆட்டோமேட்டிக்லி ஓல்ட் ஹேபிட்ஸ்க்கே திரும்பி போயிடுவோம். அதனால தான் இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் இருக்கும். ஆனா கன்சிஸ்டன்சி இருக்காது. ரியல் growth என்னன்னா, ஸ்லோவா வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும். நீங்க ஒரே நேரத்துல 10 விஷயம் சேஞ்ச் பண்ண முயற்சி பண்றதுக்கு பதிலா, ஒரு விஷயம் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது டெய்லி ஸ்மாலா இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது செட்டில் ஆயிடுச்சுன்னா அடுத்தது ஆட் பண்ணுங்க. இதுதான் சஸ்டெய்னபிள் சேஞ்ச். இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணவே மாட்டீங்க. அல்லது நடுவுல விட்டுடுவீங்க. ப்ராக்ரஸ் தான் முக்கியம். பெர்ஃபெக்ஷன் இல்ல. நீங்க 100% சேஞ்ச் ஆக வேண்டிய அவசியம் இல்ல. 1% பெட்டர் ஆனாலே போதும். அந்த ஸ்மால் இம்ப்ரூவ்மெண்ட் தான் லாங் டெர்ம்ல பெரிய ரிசல்ட் கொடுக்கும். அதனால நெக்ஸ்ட் டைம் நீங்க எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்றப்போ, கொஞ்சம் ஸ்லோ ஆகுங்க. ஒரு விஷயம் மட்டும் தேர்வு பண்ணுங்க. அதுல கன்சிஸ்டன்ட்டா இருங்க. நினைவுல வச்சுக்கோங்க. லைஃப் ஒரு ரேஸ் இல்ல. அது ஒரு ப்ராசஸ். நீங்க ரஷ் பண்ணினா பர்ன் அவுட் ஆகிடுவீங்க. ஸ்டெடியா போனால் தான் ரீச் ஆக முடியும்.